மரிக்கும் தருவாயிலும் தமது ரட்சிப்பை அருளும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இங்கு ஒன்று கூடியிருக்கும் அனைவரையும் ஐவிஓசி சகோதரிகளின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் சிலுவையிலே இயேசு கூறிய 2வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். சிலுவையிலே 7 பூ பூத்தது. அதில் முதலாவது பூ மன்னிப்பு. இது பொதுவாக எல்லாருக்கும் கிடைத்தது. ஆனால் நாம் இப்போது சிந்திக்க அல்லது கற்றுக்கொள்ளும் பூ ரட்சிப்பு. இந்த பூ யாருக்கு கிடைத்தது என்றால், இயேசுவோடு 2 கள்வர்கள் அறையப்பட்டிருந்தார்கள். அதில் ஒரு கள்வனுக்கு. இதற்கு ஆதாரமாக லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யாரை நோக்கி பார்ப்போம் என்றால், இயேசு அந்த ஒரு கள்வனை நோக்கி கூறுகிறார். 2வது, இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டது யார் என்று பார்ப்போமே. ஆனால் இயேசுவோடு அறையப்பட்ட ஒரு கள்வனாய் இருக்கிறான். 3வது, 2 கள்வனும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது என்ன செய்தார்கள் என்று நாங்கள் பார்ப்போமானால், மத்தேயு 27:44 மார்க்கு 15:32b பகுதியிலும் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அவரை நிந்தித்தார்கள். யார் என்று சொன்னால், இந்த 2 கள்வர்களுமே அவரை நிந்தித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். 4வதாக, அப்ப எப்படி ஒருவன் மனம் திரும்பினான்? அவன் மனம் திரும்ப வழி வகுத்தது என்ன என்று நாங்கள் ஆராய்வோம். லூக்கா 23:34 இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றான். இவர்களையும் மன்னியும். அவர் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்புவதற்கு மன்னிப்பு காரணமாய் இருக்கிறது. லூக்கா 23:39 இவ்விதமாய் கூறுகிறது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். லூக்கா 23:40 கூறுகிறது, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குள் உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? லூக்கா 23:41 இவ்விதமாக கூறுகிறது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இந்த கள்வனின் மனம் திரும்புதலை எப்படி காண்பித்தான்? 41 நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று தன் வாயினாலே அறிக்கை செய்தான். அவன் தான் ஒரு பாவி என்பதை முதலாவது அந்த கள்வன் ஒப்புக்கொண்டான். 2வதாக 42 ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இந்த கள்வனுக்கு தெரிந்திருந்தது, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து மீண்டும் ஆளுகை செய்ய ராஜ்யத்தில் வரும்போது தன்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஆணித்தரமாக கர்த்தரிடத்தில் வேண்டினான். இந்த கள்வன் ஒரு ஜூதனாக காணப்படுகிறான். ஆண்டவருடைய வருகையை அவன் அறிந்திருந்ததினால், அவன் அறிந்ததின் நிமித்தம் அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். எபேசியர் 2:8-10 இவ்விதமாய் கூறுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ரட்சிப்பை பெற்ற இந்த கள்வன்
என்ன செய்தான் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அவன் சிலுவையில் இருந்து மரிக்கும் தருவாயிலும் சுவிசேஷ ஊழியத்தை செய்தான். பிரியமானவர்களே, ரட்சிப்பை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 2:10 கூறுகிற பிரகாரம் எமது சாட்சியான வாழ்க்கையின் மூலம், நல் நடத்தையின் மூலம், நற்கிரியைகள் செய்வதன் மூலம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவோமாக. யோவான் 1:29 கூறப்படுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நாமும் இந்த கள்வனை போல் உண்மையான மனந்திரும்புதலை, அவருடைய ரட்சிப்பை பெற்று நாமும் கர்த்தர் பூமிக்கு மீண்டும் வரும் வரை விசுவாச ஓட்டத்திலும் சுவிசேஷ ஓட்டத்திலும் நற்கிரியை செய்வதிலும் உற்சாகமாக கடந்து செல்வோமாக. கர்த்தருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.